ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 12ஆம் தேதி மாசி மகம். இந்த ஒரு இலைய தண்ணீரில் போட்டு நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறதால பலவிதமான நன்மைகள் நீங்கள் பெற முடியும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையை தண்ணீரில் போட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மகம் வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள். இந்த மாசி மாதத்தில் இறை வழிபாடு செய்யறதுக்கு நிறைய விரதங்கள் விசேஷங்கள் வந்திருந்தாலும் இந்த மாசி மகத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. மாசி மாதம் பிறந்த உடனே நாம் பார்க்கக்கூடிய முதல் விசேஷம் மகா சிவராத்திரி. அதை கடந்து வந்துட்டோம். அடுத்ததான் மாசி மகம். மாசி மகம்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வருடமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திர தினத்தை தான் மாசி மகமாக கணக்கில் எடுத்துக்கிறோம். அன்றைய தினம் புனித நீரில் நீராடுறது, கோவில்களில் போயிட்டு இறை வழிபாடு செய்யறது, இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளை கொடுக்கும். உங்க சாபங்களையும் பாவங்களையும் போக்கிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு மாசி மகம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளத்துல வருடம் மாசி மகம் ரொம்ப விமர்சையா நடக்கும். அதே மகா குளத்துல 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது மகாமகம். இந்த மகாமக குளத்துல எல்லா விதமான புனித நதிகளும் வந்து நீராடி அவங்க பாவங்களை போக்கிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாசி மகம் கொண்டாடுறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே. அதே மாதிரி இந்த மாசி மக தினத்துல சிவபெருமான் வர்ணனோட பாவத்தை சாபத்தை நீக்கியிருக்காரு, அருளாசி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எக்கச்சக்கமான புனித நதிகளோட சாபங்களையும் சிவபெருமான் போக்கி அருளாசி கொடுத்திருக்காராம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நாள் தான் இந்த ஒரு மாசி மகம். நம்மளோட சாபங்களையும் பாவங்களையும் வேரோடு அறுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு மாசி மகம். இந்த மாசி மகத்துல உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய புனித நீர்ல போயிட்டு நீங்க நீராடுறது ரொம்ப முக்கியம். அதை கடலாடுதல் இல்லை நீராடுதல்னு சொல்லுவாங்க. இந்த கடலாடுதல் அப்படிங்கிறது மாசி மகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. சரி, அன்றைய தினம் புனித நதியில் நீராடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த தெய்வத்தை வணங்கணும்? அன்றைய தினம் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நாள் தான். சிவபெருமானுக்கும் உரிய நாள், அம்பாளுக்கும் உரிய நாள். இன்னொரு பக்கம் முருகன் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்த நாளும் இந்த மாசி மகம் தானா. இன்னொரு பக்கம் இந்த வருடம் மாசி மகம் வந்திருக்கக்கூடியது புதன்கிழமை. புதன்கிழமையை பொதுவாக விநாயகர் வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இப்படி குடும்பத்தோட எல்லா கடவுள்களையும் வணங்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த மாசி மகம். விநாயகர், அம்பாள், சிவபெருமான், முருகன்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 தெய்வங்களையும் ஒரு சேர வணங்குறதுக்கான நாள் இந்த ஒரு மாசி மகம். இந்த மாசி மக தினத்துல எல்லா விதமான கோவில்கள்லையும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய திருக்குளத்துல தெப்ப உற்சவம் நடக்கும். அந்த தெப்ப உற்சவத்துல போய் கலந்துக்கோங்க. அந்த தெப்பத்தை கண்ணால பார்த்தாலே கோடி புண்ணியம். சிவன் கோவில், பெருமாள் கோவில் இல்லாம எந்த கோவிலெல்லாம் திருக்குளம் இருக்கோ அந்த திருக்குளத்துல தெப்ப உற்சவம் நடக்கிறது இந்த மாசி மக தினத்தன்னைக்கு தான். இறைவனே தெப்ப உற்சவத்துல வந்து நீராடி அருள் பாலிக்கக்கூடிய, காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அந்த நாள்ல நீங்க புனித நதிகளை நீராடி நீங்க தெய்வங்களை வணங்கும் போது சகலவிதமான பாவங்களை விலக்கி இதுவரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கெடுதல்களும் நீங்கி இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கோவிலுக்கு போங்க. கட்டாயம் நல்லதே நடக்கும். சரி, இது எல்லாமே நீங்க கோவிலில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது இல்லாம இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்குல்ல, இந்த ஒரு இலைய தண்ணீர்ல போட்டு நீங்க பூஜை அறையில் வைத்து என்ன வேண்டுறீங்களோ அதை எல்லா தெய்வங்களும் ஒரு சேர வந்து நீங்க கேட்கிற வரங்களை வாரி கொடுத்துருவாங்க. அது முதல்ல என்ன இலை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். தெய்வங்களுக்கு இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்கள், இலைகள் நிறைய இருக்குல்ல, அதுல ஒரு முக்கியமான ஒரு மலர் தான் நந்தியாவட்டை மலர். இந்த நந்தியாவட்டை மலர் அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லையும் ரொம்ப எளிதா ரோடு ஓரங்கள்ல, வீட்டு வாசல்ல பூத்து குலுங்கக்கூடிய ஒரு பூ இந்த நந்தியாவட்டை பூ. இந்த நந்தியாவட்டை மலரை சிவபெருமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, முருகர் வழிபாடுன்னு சொல்லி எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு சேர நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நந்தியாவட்டை மலர் பூக்கக்கூடிய அந்த செடியோட இலை இருக்குல்ல, இதுக்கு மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பசுமை நிறமா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அம்பாள் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அந்த வகையில எல்லா தெய்வங்களுக்கும் உரிய இந்த நந்தியாவட்டை மலர் பூக்கக்கூடிய அந்த செடி இருக்குல்ல, அந்த செடியிலேருந்து ஒரே ஒரு இலை நந்தியாவட்டை இலை, அதை பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி நீங்க வச்சுக்கோங்க. மாலை சரியா ஒரு 6-7 மணிக்கெல்லாமே தாராளமா நீங்க இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம். அன்றைய தினம் மகா நட்சத்திரம் அப்படிங்கிறது அதிகாலை 3:52 பிறந்துருது. அது மறுநாள், அதாவது மார்ச் 13ஆம் தேதி அதிகாலை 5:09 வரைக்கும் இருக்கு. அந்த ஒரு காரணத்தால மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை நாள் முழுக்க உங்களுக்கு மகம் நட்சத்திரம் தான். அன்றைய தினம் புதன்கிழமை 12:01 ராகு காலம், 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களை எப்போ வேணாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை பரிகாரம் இருக்குல்ல, இதை தாராளமாக நீங்கள் பின்பற்றலாம்.
எல்லா தெய்வங்களுக்கும் உரிய என்னென்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை செஞ்சு வச்சு படைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்னதாக ஒரே ஒரு டம்ளரில் தண்ணீர். ஏன்னா இந்த மாசி மகம் அப்படிங்கிறதே தண்ணீர் சம்மந்தப்பட்ட வழிபாடு தான். ஏரி ஆறு குளங்கள்னு சொல்லி புனித நீரில் நீராடுறதும் அங்கே வரக்கூடிய தெய்வங்களை வணங்குறது தான் இந்த மாசி மகத்துக்கான நோக்கமே. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மாசி மக தினத்தன்னைக்கு விநாயகருக்கும் முருகருக்கு சிவபெருமானுக்கு அம்பாளுக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். முடியலன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து நீங்கள் வழிபாடு நடத்துங்க. அந்த கடவுள் கண்டிப்பாக உங்கள் மனசார ஏற்றுப்பாங்க. இது போக சின்னதாக ஒரு பவுலோ இல்லை ஒரு சொம்போ எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர் பிடித்து வைத்து நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நந்தியாவட்ட இலைகள் இருக்குல்ல, அந்த நந்தியாவட்ட இலைகளை அந்த தண்ணீரில் போட்டுட்டு முதல்ல அன்றைய தினம் புதன்கிழமைக்கு உரிய விநாயக பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததா முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. சிவபெருமான், அம்பாள், இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கிட்டு உங்களோட எப்பவும் போல பூஜை எப்படி செய்வீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை நீங்கள் காலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, மாலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, வீட்டோட பூஜையை விளக்கேற்றிட்டு தெய்வங்களுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த நேரத்தில் தண்ணீரில் பவுலில் இந்த இலையை போட்டு வச்சுட்டு எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கணும் அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை பார்த்து தொட்டு கும்பிட்டு கண்ணில் ஊற்றிக்கோங்க. வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரும் அந்த இலையும் பூஜை எல்லாம் அப்படியே இருக்கட்டும். உங்களோட அன்றாட வேலை பாருங்கள். வீட்டில் பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் அந்த தண்ணீரும் அந்த இலையும் பூஜையில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் விளக்க குளிர வச்சுட்டு அந்த நந்தியாவட்ட இலையை போட்டு தண்ணீர் வைத்திருக்கீங்களே, அந்த தண்ணீரை எடுத்து அந்த இலையோடு சேர்த்து எப்படி மாவிலையால் வீடு முழுக்க தீர்த்தம் தெளிப்பீங்களோ அதே மாதிரி தண்ணீரை தெளித்து விடுங்க. இந்த இடம் அந்த இடம் இல்லாமல் வீட்டோட எல்லா மூலை முடுக்குகள்லையும் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்க. தெளிக்கும் போது வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே தெளிங்க. அதே மாதிரி எல்லா இடத்தையும் தெளித்து விட்டுட்டு அந்த தண்ணீர் மீதி இருந்துச்சுன்னா அதை கால்பாடத்தில் விட்டுட்டு அந்த இலையையும் ஏதாவது செடி கொடியில் போட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு தண்ணீரில் நந்தியாவட்ட இலையை போட்டு மாசி மகத்தன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ஒரு வழிபாடு, அந்த வழிபாடை முடிச்சுட்டு எல்லா தெய்வங்களையும் வணங்கி அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கும் போது சகல விதமான செல்வங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்த தரித்திரம், பீடைகள், கெட்ட சக்தி, துர்சக்தி இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். நந்தியாவட்ட இலை அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக எல்லோராலையும் ஈஸியாக வாங்கக்கூடிய எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பொருள் தான். அதை பயன்படுத்தி வெறும் 5 நிமிடம் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்னொரு பக்கம் மாசி மகம் தினத்தன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ருக்களை வழிபாடு நடத்துறது அப்படின்னாலும் தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம். அமாவாசை தினத்துலாம் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அமாவாசை மட்டும் இல்லை, மாசி மகத்தன்னைக்கும் புனித நீர்நிலைக்கு போனீங்கன்னா அங்கே தர்ப்பணம் செஞ்சதுக்காக காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே நீங்கள் உங்கள் பித்ருக்களுக்கான தர்ப்பணத்தை செஞ்சுக்கலாம். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.